புது வண்டி வாங்கினது போது எங்க ஊரை சுத்திக்கிட்டு தெரியுதோ தருதலை. யார திட்டுறிய? எல்லாம் நம்ம வீட்டு மைனர் தான். பாத்தீங்களா, உங்க பிள்ளை உங்களை மகனா பார்க்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமையா, நீ சொல்றதும் சரிதான். அவன் எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கேன். எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? அவன் பிறந்தப்ப உயரம் கம்மின்னாங்க, ஹைட்டு கம்மின்னாங்க, ஏதோ போலீஸ் செலக்ஷனுக்கு அனுப்ப போற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல 1 மாதம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்பவே 3 லட்சம் கொடுத்து வச்சேன். எவ்வளவு? 3 லட்சம் கொடுத்து வச்சேன். Oh my God. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? 2 வயசு இருக்கும், எதையும் எடுத்து முழுங்கிட்டான். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா எடுக்கணும்னா, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா 3 லட்சம். அவங்க ஒரு 3 லட்சம் கேட்டாங்க. அப்படி 3 லட்சம் கொடுத்தேன். ஆமா, அவனுக்கு 3 லட்சம் கொடுத்து வச்சேன். ஐயோ, அப்படியா? அதுக்கு 3 லட்சம் கொடுத்தீங்களா? இன்னும் சொல்றேன் கேளு. அப்புறம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், அதுவும் தனியார் பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணுமா. கட்டு கட்டா பணம் வாங்குற பள்ளிக்கூடம். ஆமா, வருஷம் அங்கே எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா? லட்ச லட்சமா அந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து வச்சேன். ஆமா, லட்ச லட்சமா தனியார் பள்ளிக்கு கொடுத்து வச்சேன். அப்படியா? இன்னும் கேளு, இன்னும் காலேஜ் கூட போகல, அதுக்குள்ள எனக்கு ரேஸ் வண்டி வாங்கி தாங்குறான். இதுக்கு உங்க அம்மா கரையை உடந்த பையன் ஆசைப்படுறான், வாங்கி கொடுங்கன்னு. என்ன பண்றது? பிறகு கடையில கொண்டு போய் கடைக்காரன்ட்ட 6 லட்சம் கொடுத்து வச்சேன். இவனுக்கு ரேஸ் வண்டி வாங்குறதுக்காக எவ்வளவு கொடுத்து வச்சேன்? 6 லட்சம் கொடுத்து வச்சேன். அந்த வண்டியா? 6 லட்சம் இருக்கும். இப்படி அவன் ராசாவா வேலை, நான் நாரா பழப்பா வேலை, நான் கொடுத்து வச்சிருக்கேன். மூர்த்தியானே, உங்க மையன் புது வண்டியை கொண்டு போய் புளிய மரத்துல கொடுத்துட்டேன். என்னாச்சு? புளிய மரத்துல இருக்க புளிய மரம்லாம் கொட்டி போச்சான். சாரணி உடம்புல இருக்க ரத்தம்லாம் கொட்டி போச்சான். தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்களாம். இருக்குதோ இல்லையோ, ஆனா 10 லட்சம் கொண்டு வர சொல்லிட்டு உங்க மனைவி அழுதுகிட்டே போயிருக்காங்க. சீக்கிரம் போங்க. உங்க பிள்ளை உங்களை மகனா பார்க்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.